வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். 2026 அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே 2025 உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வெளிப்படையாக எனக்கு அதனுடைய பலன்களை பார்க்க முடியவில்லை அப்படின்னு நீங்கள் யாராச்சும் நினச்சிருந்தீங்கன்னா இந்த 2026 நீங்கள் கண்கூடாக நல்ல பலன்களை பார்க்கவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். 10ஆம் வீட்டில் குரு அமர்கிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ தொழிலினால் நல்ல அபிவிருத்தி, காசு பணம் பெறுவது அல்லது செய்யக்கூடிய உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி உங்களுக்கு அந்த சேல்ரி ஹைக் அப்படிங்கிறது கிடைப்பது, உங்களுடைய முயற்சிகளுக்கு இவ்வளோ நாள் சரியான அங்கீகாரம் கிடைக்கல, என்னைய சுற்றி இருக்கிறவங்கலாம் டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்க, நான் இன்னும் அப்படியே தான் சார் இருக்கேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு தகுந்த உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு, உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயம் பணம் காசு அப்படிங்கிறதை அது உங்களுக்கு கொடுக்கவே போகிறது. இந்த வருஷ இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு படி உயரவே போகிறது. அதுக்கு குரு மட்டும் காரணம் இல்லைங்க. சனி 6ஆம் வீட்டில் இருப்பது. சனி 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சனி யார்? சனி உங்களுக்கு மிக மிக நட்பு ரீதியான கிரகம். சுக்கிரனுடைய வீட்டில் சனி 6ஆம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை பெற்றுத்தரும். லாபங்கள்ங்கிறது இன்டைரக்டாக வரும். உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறும். அதிக வட்டிக்கு வெளியில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை அடைப்பீங்க. இப்போ உங்களுக்கு 0 இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் அடைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸ் அல்லது உங்களுக்கு ஹெல்ப்புங்கிறது கிடைக்கவே போகிறது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில். அதன் மூலமாக உங்களுக்கான நியூ ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இது எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு அமைகிறது 2026. குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத குரு ஏற்படுத்தி தரவே போகிறார். இந்த ஒரு வருட காலத்தில் முதல் 3 மாதங்கள் மட்டும் நீங்கள் கடந்து விட்டால் அந்த உங்களுக்கு 10ஆம் வீட்டிற்கு ஏப்ரல் மாதம் குரு வந்ததற்கு பிறகு உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல மேம்பாடான முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேட்டஸ் அப்டேட் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்க்கவே செய்யலாம். நீங்கள் சுக்கிர கஷேத்திரமான ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலத்திற்கு சென்று வரலாம்.
திருப்பதி ஸ்தலத்திற்கு சென்று வரலாம். எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். நமக்கு ஒரு பக்கம் வந்து குரு வந்து நல்ல லாபங்கள் வியாபாரத்தின் மூலமாக தராரு. ஒருவேளை ஜாப் கோயராக இருந்தால் அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து சேலரி ஐக்கும் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் அதன் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஹெல்த்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் அக்கறையே செலுத்த மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு நெகட்டிவாக அமையும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 6ஆம் வீட்டில் சனி நிற்பதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஒரு சில சேனல்ஸில் ஏதாச்சும் சொல்லி குழப்பினா கூட நீங்கள் அதை வந்து பொருட்படுத்தவே வேண்டாம். ஏன்னா 6ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அவரினால் உங்களுக்கு நன்மையே ஏற்பட போகுது. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது கிடைக்கவே போகிறது இந்த 2026இல். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன். பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன். சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா, ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு வந்து எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்ப அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்க புரிஞ்சு கொள்ளணும். பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுல அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்பதான் நீங்க என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்க அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமா சார், என் லைஃப் இப்படிதான் சார் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதுல வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்க அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சிருந்தீங்கன்னா, பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்க அனுப்பிச்சு வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்க அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.